இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி இருக்குல்ல, பொருளாதாரம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி எவ்வளோ இருக்குது இப்போ கரண்ட்டில், அதே மாதிரி பிபிபின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலை. இதெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எக்கனாமிக்ஸில் தான் வெயிட்டேஜ் வந்து இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் எக்கனாமியில் தான் வந்து அதிகமான வெயிட்டேஜ் கேட்குறாங்க. இப்போ குரூப் 4 அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட வந்துடுது. ஸோ வந்து எக்கனாமியில் வந்து நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியாவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிடிபின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னு சொல்லுவாங்க, அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது என்னன்னா, இப்போ அந்த இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்தியா எல்லைக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம். அது மூலியமாக நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும், பணம் கிடச்சிருக்கும்ல. அந்த எல்லைக்குள்ளே நடக்கிற அந்த உற்பத்தினால் வர விஷயத்தை தான் வந்து ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜிடிபியை வச்சு தான் அந்த நாடு வந்து முன்னேறிஇருக்கா இல்லை வந்து முன்னேறாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிடிபி வச்சு தான் வந்து கால்குலேட்டும் பண்ணுவாங்க. இப்போ வந்து வளர்ந்து வரும் நாடுகள்னு சொல்கிறாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், வளர்ந்த நாடுகள் சொல்கிறாங்களே. இப்போ அமெரிக்காலாம் வந்து வளர்ந்த நாடுகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வச்சு தான் வந்து கால்குலேட்டே பண்ணுறாங்க. ஸோ ஜிடிபி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எவ்வளோ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு ஜிடிபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.15 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4.15 ட்ரில்லியன் டாலர்ஸ், அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ஜிடிபி வந்து இந்தியா வச்சுருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து 6th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும், அதாவது 6வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். ஓகேவா, ஜிடிபியில். ஆனால் இது வந்து கம்மி தான். ஏன்னா வந்து போன வருஷம்லாம் நம்ம வந்து 5th பிளேஸ், அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தோம். 5th பிளேஸ் 4th பிளேஸ்ன்னு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா 6th பிளேஸில் மாறிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி போர்கள் இந்த மாதிரிலாம் வருது தெரியுமா. அங்கங்கே நடக்கிற போர்கள்னாலையும் நம்ம இந்தியா பாதிப்படையுது. அதனால தான் இப்போ நம்ம 6th பிளேஸில் இருக்கோம். ஸோ இதுவுமே கேட்கலாம் எக்ஸாமில். நம்ம வந்து இந்தியா ஜிடிபியில் வந்து எத்தனாவது பிளேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6th பிளேஸில். அதே மாதிரி எவ்வளோ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 4.15 ட்ரில்லியன். அதுவும் இல்லாமல் இந்த 4.15 ட்ரில்லியன் டாலராக இருக்கட்டும், இல்லை இந்த ரேங்காக இருக்கட்டும், இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இது வந்து ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து மாறிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது எல்லாமே என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் நீங்கள் வந்து குரோம், அதாவது கூகுளில் போட்டு பார்த்துக்கணும். நீங்கள் எல்லாமே வந்து இப்போயும் இதே இதில் இருக்கா இல்லை வந்து மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 6வது பெரிய பொருளாதார நாடுன்னு நான் சொன்னேன்னா, இதில் வந்து அப்போ உங்களுக்கு டவுட் வரும், அவள் முன்னாடி 5 நாடுகள் எது அப்படின்னு சொன்னால் இந்த 5 நாடுகள் தான். ஃபஸ்ட்டில் வந்து யூஎஸ்ஏ இருக்குது, அமெரிக்கா இருக்குல்ல, அதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா, அவங்க எவ்வளோ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32.38 ட்ரில்லியன் டாலர்ஸ். ஓகேவா, யூஎஸ்ஏ. இது எவ்வளோ அதிகம்னு பாருங்கள். நம்ம இந்தியா எவ்வளோ ட்ரில்லியன் டாலர்ஸ், இதே யூஎஸ்ஏ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே செகண்ட் பாருங்கள், செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் இருக்குது. இது எவ்வளோ டாலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20.85 ட்ரில்லியன் டாலர்ஸில் வந்து சைனா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்காங்க. அவங்க வந்து 5.45 ட்ரில்லியன் டாலர்ஸில் வந்து ஜெர்மனி இருக்காங்க. யூஎஸ்ஏவுக்கும் சைனாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு 12 ட்ரில்லியன் டாலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவே தேர்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 15 ட்ரில்லியன் டாலர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது 4th பிளேஸில் வந்து ஜப்பான் இருக்காங்க. அவங்க வந்து 4.38 ட்ரில்லியன் டாலர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 5th பிளேஸில் தான் யூகே இருக்காங்க. நம்மலாம் வந்து போன வருஷம் இந்த பிளேஸில் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம 6th பிளேஸில் வந்திருக்கோம். யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து எத்தனை ட்ரில்லியன் டாலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4.26 ட்ரில்லியன் டாலர்ஸில் இருக்காங்க. ஆனால் இந்த 3 பிளேஸுமே வந்து அந்த 4ல் தான் இருக்கும். ஆனால் வந்து தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 6th பிளேஸில் வந்து இந்தியா இருக்காங்க. அவங்க எவ்வளோ டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.15 ட்ரில்லியன். ஓகேவா, நம்ம இதான் வந்து ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ரேங்க்ஸ் அடிப்படையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, டெஃபினேஷன் கேட்பாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சா பணக்காரனாக இருக்கலாம். அதாவது காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், அவங்க நினச்ச இடத்துக்கு போகலாம், பெரிய ஹோட்டலில் சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சா, மாதம் ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சா அவங்க வந்து ரொம்ப லக்ஸூரியான லைஃப் வாழலாம் இந்தியாவில்னு வச்சுக்கோங்க. அதே வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்விட்சர்லாந்து அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க இதே 5 லட்சம் இருந்தால் அங்கே ஒரு பணக்காரனாக இருக்க முடியாது, லக்ஸூரியான லைஃப் வந்து வாழ முடியாது. அங்கே வந்து இதை விட அதிகமான இப்போ வந்து இங்கே 5 லட்சம் இருந்தால் பணக்காரனாக வாழ முடியும், லக்ஸூரியாக வாழ முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்விட்சர்லாந்து அந்த மாதிரி நாடுனா ஒரு 10 லட்சம் இல்லை 15 லட்சம் சம்பாரிச்சாதான் லக்ஸூரியான லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அதை தான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும் சக்தி சமநிலை. இங்கே ஒரு விஷயம் வந்து ஒரு விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து இதே விலைக்கு வந்து வெளிநாட்டில் வாங்க முடியாது. அங்கெல்லாம் எப்படி இருக்கும், அதிகமாக காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலை. இதில் இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. 3வது பெரிய பொருளாதார நாடாக வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலையில் வந்து இருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து என்னென்ன நாடு நம்ம 3வது இடம்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதையும் பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இதுதான் வந்து பிபிபியில் ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ். நம்ம 3வது இடத்துல இருக்கோம். நம்மளோட இந்த வாங்கும் சக்தி சமநிலைங்கிறது 18.90 ட்ரில்லியனில் இருக்குது, டாலர்ஸில் இருக்குது. ட்ரில்லியன் கிடையாது, டாலர்ஸில் இருக்குது. இதே சைனாவில் பார்த்தீங்கன்னா $44.30, இதே யூஎஸ்ஏனா 32.38ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியா வந்து 3rd பிளேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி யார் இருக்கா, சைனாவும் யூஎஸ்ஏவும் இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம ஜிடிபியில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருந்தான்னு பார்த்தோம், யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, சைனா செகண்டில் இருந்துச்சு. ஆனால் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலையில் வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. யூஎஸ்ஏ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, சைனா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 6th பிளேஸில் இருந்துச்சா, இந்த வரைக்கும் பாருங்கள் ஜிடிபியில். ஆனால் வந்து பிபிபியில் 3rd பிளேஸில் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து மாறக்கூடியது. அதனால் இப்போதைக்கு வந்து நல்லா இதை படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பார்த்துக்கணும், எல்லா டேட்டாஸும் அதே மாதிரி தான் இருக்கா இல்லை சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிஎன்ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எப்பி கிடையாது, இங்கே ஐ வரும், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? இது என்ன தமிழில் என்ன பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. இது எப்படின்னா ஒரு நாடு எந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த நாட்டில் வந்து எல்லா மக்களுமே வந்து எப்படி இருக்காங்க, அந்த வந்து சொல்லுவாங்க அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து கரெக்டாக போகுதா, அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நாட்டில் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படின்னா 1970களில், இது ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1972 பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஜிக்மே சிங்கே வாங்சுக், பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிங் ஜிக்மே சிங்கி வாங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிங்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நான்காவது கிங் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பார். இது எப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் 1 ராஜராஜ சோழன் 2 ராஜராஜ சோழன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அங்கே வந்து 4வது கிங் ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறத வந்து தொடங்கினார். இவர் எந்த அரசர்னு பார்த்தீங்கன்னா பூட்டானில் இருக்கிற ஒரு அரசர் தான். ஓகேவா? கிங் தான் வந்து எப்போ இருந்திருப்பார், 1972 இருந்தவர். ஸோ இந்த டேட்டாஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம்ஸில் வந்து பிஓக்யூலாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலக மகிழ்ச்சி அறிக்கை. ஓகேவா? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 2024 நாளின் படி இந்தியா எவ்வளோ பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா, லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு இதில் பார்ப்போம். மொத்தமாக 147 கண்ட்ரிஸ், நாடுகள் வந்து இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 0 to 10 அப்படிங்கிற ஒரு ரேங்க் படி கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ரேங்க் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா ஃபின்லாந்துக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 7.764 அப்படிங்கிற பாயிண்டில் ஃபின்லாந்து வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபின்லாந்து 7.764 அப்படின்ட்டு. செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா 7.540 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்காங்க செகண்ட் பிளேஸில். நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஏன்னா 147 கண்ட்ரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மண்டேல நிற்காது. அதனால் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸில் கேட்கலாமோ அதான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தெரிஞ்சுக்கலாம், செகண்ட் பிளேஸ் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மேலே 3rd 4thலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோடது தெரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து 116வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? போன வருஷம் வந்து 118வது இடத்துல இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. ஓகேவா? மகிழ்ச்சி அறிக்கையில் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க.
அதாவது நீங்கள் ரேங்க்லாம் எப்படி பார்க்கணுன்னா யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க தான் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து 118 போன வருஷம் இருந்தோமா, அதுலேருந்து 116 இப்போ ஆயிருக்கோன்னா இப்போ வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கோன்னு தான் அர்த்தம் நம்ம. ஓகேவா? இந்த வருஷம் 116 ரேங்க்கில் வந்து இந்தியா இருக்காங்க. இந்த 0 to 10 மார்க்கில் நமக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னா 4.536 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க் போட்டிருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த நாடு தான் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 147வது நாடாக இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா 4.446 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாக்கி எதுவுமே இதில் கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்னு கேட்டுட்டு உலக மகிழ்ச்சி அறிக்கைன்னு கேட்டுட்டு அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100ன்னு கால்குலேட் பண்ணுறாங்களா இல்லை 10 வரைக்கும் மார்க்கில் கால்குலேட் பண்ணுறாங்களான்னா 0 to 10 மார்க்ஸ் இதை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் தெரிஞ்சுக்கோங்க, செகண்ட் பிளேஸ் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவோட ரேங்க் என்னென்னு பார்த்துக்கோங்க, லாஸ்ட் ரேங்க்கில் யார் இருக்கானோ பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லை எக்கனாமிக்ஸில் ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.